சரி, இப்போ அதை விட சிறப்பு எல்லாரும் ஒருக்கா தேங்க்ஸ் சொல்லி விடுங்க. சரியான வெயில் வாங்க உள்ளுக்க போயிருந்து கதைப்போம். வளையலாம் அண்டை சாப்பாடு. வணக்கம் உறவுகளே, இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு சமையல் காணொலி தான். சமையல் காணொலியோட வந்து எங்களோட காணொலியை பார்க்குற உறவுகள் வந்து வருகிறேன். சொல்லுங்க. உறவுகளாண்டு நிறைய பேர் வரையும் ஒரே ஏரியா எல்லாருமே சொந்தம் பந்தம் எல்லாருமே சேர்ந்து வந்துருக்கிறபடியா எல்லாருமே சேர்ந்து தான் வர போயினோம். கிட்டத்தட்ட எங்கள்கிட்ட வர அதிக கூடிய உறவுகள் சொல்லணும். நிறைய பேர் மாறி மாறி வந்திருக்கிறோம் தான். இருந்தாலும் ஒரே நேரத்தில் வந்து நிறைய பேர் வர போயினோம். கிட்டத்தட்ட 25 பேர் சொன்னவரண்ணா. அதோட வந்து நல்ல சந்தோஷம். இந்த லீவு காலங்களில் வந்து நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எங்களோட வீடியோக்கள் பார்த்து எங்களை தேடி இவ்வளோ தூரம் வரைக்கும் வந்து உண்மையிலேயுமே நல்ல சந்தோஷம் எங்களுக்கு. அவைகளுக்கான மதிய சமையல் தான் நாங்கள் செய்ய இருக்கிறோம். அப்படியே மதிய சமையலையும் பார்த்துக்கொள்ளும். ஏன்னா நார்மலாக நாங்கள் சமைக்கிற இதுகள்லாம் கறிகள் அதுகள்லாம் சமைக்க போகிறோம். கூடுதலாக நாங்கள் கேட்போம் என்ன நீங்கள் சமைக்க விருப்பம் பண்ணுங்க. இப்போ நாங்கள் எங்களோட நிறைய சமைச்சு கொள்வோம். ஆனால் புதுசா ஒரு ஆட்கள் வரைக்கும் அவங்களுக்கு விருப்பமான எங்களுக்கும். அதனால வந்து அம்மா எங்க அப்பா எல்லாருமே வந்து நாங்களோ எல்லாரும் வந்துட்டோம். இன்றைக்கு நேற்றே வந்துட்டோம். நேற்று பின்னேரம் வந்து நாங்க அப்போ தொடர்ந்து காலையில பார்ப்போமே. இது பார்த்தீங்கன்னா டெவல் செய்கிறதுக்காக நாங்கள் இறைச்சி கோழி வாங்கி அப்படியே மஞ்சள் உப்பு எல்லாம் போட்டு அவிய விடுறோம். நல்லா அவியட்டுக்கும். அவரை வந்து கத்திரிக்காய் கீரையெல்லாம் சமைச்சிட்டோம். ஏற்கனவே நிறைய சமைச்சு எல்லாம் காணொலிகள் போட்டிருக்கிறோம் தானே. அதில் சமையலை சமைச்சு முடிஞ்சோன்னு காட்டுவோம். ஏன்னா கொஞ்சம் தடல் குடலான சமையல்லாம் கொஞ்சம் உபயோகப்படுத்தி சமைக்கணும். அம்மா நின்று சமைக்கிறா அடண்டு நாங்கள் சமைச்சு போட்டு ஆக்களும் கூடன்னொன்னே பலமே நாங்கள் ஒரு 5, 6, 7 கடைசியாக ஒரு 10 பேர் 11 பேர் கொடுத்துறாங்க. இப்போ கொஞ்சம் ஆக்கள் கூடன்னொன்னே கொஞ்சம் அவசரமாக சமைக்க வேண்டியிருக்கு. அப்படியே மரத்து கிடந்த பிலாப்பழங்கள் எல்லாம் ஒரே தரத்தில் இறக்கியாச்சு. முழுக்க பழம் எல்லாமே பழம். அதில் வேறு கொந்தி எல்லாம் கிடக்கு. இந்த மரத்தை சுற்றி பிலாப்பழம் தானா? பட்டி கொஞ்சம் சுழி எடுக்கும். மேலே கொஞ்சம் கிடக்கு. அப்படியே பார்த்தீங்களோண்டால் இதுக்குள்ளே கச்சான் போட்டாச்சு. என்ன ஒரு 4 நாளில் முளைச்சிரும். அதோட இஞ்சால கம்புள்ளி எல்லாம் செருக்கியாச்சு. செருக்கி விட பாருங்கள் இவ்வளோ வடிவாக இருக்கணும். இனி ஒரு அப்படி பாய்க்கால் மாதிரி அணைச்சி போட்டு தண்ணி விட்டு கொண்டு இருந்தால் சரி. மற்ற இதுக்குள்ளே இடையக்குள்ளேயும் எதுவும் தேவையாண்டா போட்டுக்கொள்ளலாம். இடையக்குள்ளேயும் வண்டி அதில் வைக்கிற பிளான் இருக்குது. இஞ்சாலையெல்லாம் பாலையெல்லாம் ஓரளவுக்கு ஒதுக்கி கொண்டு வரோம். இஞ்சால வந்து நாட்டுக்கோழி அப்படியே இறைச்சி தாளித்து போட்டு நாங்கள் நாட்டுக்கோழின்றது பிரச்சனை இல்லை. இப்போ நாட்டுக்கோழியை காண்றது கஷ்டமாக போயிட்டு சரியான கஷ்டம் இப்போ கோழி பண்ணுறது. இது கிளிநொச்சியில் இருந்து 2 கோழி கொண்டு வந்து இங்கே ஒன்று தேடி திரிஞ்சு கோழின்றது சாவலை. தேடி திரிஞ்சா 3 ஒன்று. இப்போ கொஞ்சம் தட்டுப்பாடு. முந்தையன்னா முழு வீட்டில் இன்றைக்கும் இப்போ பயங்கர தட்டுப்பாடு. இது அந்த நாட்டுக்கோழிக்கான விலையும் வந்து சரியாகவே கூடிட்டு அவியட்டுக்கு முறைச்சு. பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாப்பாட்டு தட்டு வந்து பெரிய தட்டாக வேண்டினாங்களே. கொஞ்சம் சின்ன சின்ன தட்டுகளாக தான் இருக்குதுங்கள்ட்ட. இப்போ வந்து பெரிய தட்டாக வேண்டியிருக்கு. அப்படி இருக்கணும் சாப்பிட்றதுக்கு நல்ல கேச்சான தட்டு. ஆனால் அந்த சில தட்டுகள் வந்து நல்ல விளிம்பு மடிஞ்சதாக இருக்குது. இது கொஞ்சம் அந்த விளிம்பு கொஞ்சம் தட்டையாக தான் இருக்குது. சொதி விட்டால் அங்கே இங்கே ஓடாத பிரச்சனை நிற்கும். குழம்புகள் சொதியில் ஓடாததான் பெரிய தட்டாக வேண்டினாங்களே. இது வந்து ஒரு தட்டு என்ன விலை போட்டவர்? 450 ரூபா ஒரு தட்டும் வந்து. நல்ல கேச்சான தட்டுகளும் பாருங்க. இதில் வந்து இப்படியே வாழையில வட்டி போட்டையும் சாப்பிடலாம். அதே மாதிரி இந்த டிஷ்ஷுகளும் வந்து வண்டி கொண்டாங்க. இதுகளும் வந்து 450 ரூபா ஒரு டிஷ். 450 ரூபா போட்டால் தான் உண்மையிலுமே இது விற்கிறவில வந்து இதில் பார்க்க கொஞ்சம் கூட. அதில் ஏதோ 750 ரூபா அடித்தது. இந்த லேவுகளை நாங்கள் ஒடிச்சு போட்டு கலட்டி கழுவி விடுவோம். அப்படியே கறியலும் வந்து அங்கே அப்படியே பொரிச்சு கொண்டிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டெவலக்கூடிய இறைச்சிகள் வந்து அப்படியே பொரித்து கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் பொரித்து மடுத்துட்டோமே நாங்கள். அங்கால அப்படியே வந்து குழம்பு வந்து கொதிச்சு கொண்டிருக்குது. கொதிச்சு வத்தவன் இப்போ தான் நாங்கள் வெயில் விழுது விட்டு நாங்களோ உடம்பு வெயில் விழுது. இப்போ அடுப்பு மூட்டைங்க நல்லா தான் இருந்தது. கொதிச்சு கொண்டு வரட்டுங்க. இஞ்சாலே அப்படியே பார்த்தீங்களோண்டால் பிலாப்பழம் மட்டல் நடக்குது வாராக்களுக்கு.
கொண்டு காராண்டு இங்கே என்ன கொண்டு வந்து வச்சுருக்குறோம். இஞ்சாலி அப்படியே டபுள். நாங்கள் வந்து குழம்பு ரெடியாக இருக்குது. அதை நாங்கள் இறக்கி எடுத்துக்கொண்டு வந்தோம். டெவலுக்கு அப்படியே இறைச்சியெல்லாம் வந்து அப்படியே ரெடி ஆகிடுது எங்களுக்கு. அந்த வடிவாக பிரட்டி விடுவோம். இப்போ வந்து வாழை இலையில் அண்டை சாப்பாடு எல்லாம் ரவுண்டாக வெட்டி இந்த கோப்பைக்குள்ளே வைக்கிறோம். வடிவாக இருக்குமே இது வைக்கவும். அதோட வாழை இலை சாப்பாடு தானே. வாழை இலை சாப்பிட கூட விரும்பி வந்து வாழை இலை வெட்டி போட்டு பிளேட்டுக்கு போட்டு கொடுப்போம். இங்கே தான் வந்து தேவையான வாழை இலை இருக்குது. அப்படி வட்டமாக இருக்குண்ணே. அங்காளி அம்மா சொல்கிறா வாழை இலையில் சாப்பிடுக்க நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்குதான். தாமரையில் வாழை இலையில இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக சமையல் வந்து முடிஞ்சுதானே. பால் பொன்னி அரிசி வந்து சோறு சமைச்சிருக்கிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி சோறு வந்து சமைச்சிருக்கிறோம். இது வளமையாக நாங்கள் பச்சரிசி சமைச்சு கொள்றதே. அதோட வந்து நல்ல மீன் பொரியல் இப்படி இருக்குது. மீன் பொரியல் வந்து பொரிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த வாழை இலையெல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சாச்சு. இதில் வந்து டெவல் எடுத்து வச்சுருக்கிறோம். அதோட வந்து இறைச்சி குழம்பு அப்படியே குழம்பு. இது வந்து குழம்பு தான் எடுத்து வச்சுருக்கு. அதில் வந்து கிழமை எடுத்து பிலாப்பழம். இதில் பார்த்திங்கன்னா கத்தரிக்காய் பால் கறி. இதில் வந்து கீரையும் வந்து அப்படியே மசிச்சு நல்ல ஒரு கறி எடுத்து வச்சுருக்கு. அங்கே வந்து பழம் வந்து மாம்பழம் மட்டுப்படுகுது மட்டுப்படுகுது. இப்போ கிட்ட வந்துட்டு நம்ம அவையால் இப்போ வந்த பிறகு நாங்கள் பார்ப்போமே. கிட்டத்தட்ட வாகனம் வந்து கொண்டு இருக்கு பாருங்க. 3 வாகனம் வருதுண்ணே. இந்தியாவில் வரைக்கும் வாகனங்கள் கொஞ்சம் மெல்ல மெல்ல மற்ற சரியில்லை தானே. இப்போ அப்படி என்ன உனக்குண்ணா சரியா. வணக்கம் வணக்கம். அப்படி இருக்கிறீங்க. இப்படி கரியா விட்டுடுவார். கரியா விடுங்க. வாங்கோ. சரியான வெயில். காத்து அடிக்கதான். ஆனா வெயில் சரியான குளிர்மையா இருக்கு. வாங்கோ. நிறைய குட்டீஸ் வந்துருக்கீங்க. சின்னக்கெல்லாம் நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஓ எப்படி இருக்கிறீங்க. வாங்க. வாங்க வாங்க. கேட்டவா செய்வோம் மீட் பண்ணுவோம். மூத்த மகன். ஹலோ வணக்கம். தம்பி எப்படி இருக்கிறீங்க. என்ன பேர். தங்கச்சி மகன். என்ன பேர். இந்த மச்சான் மகள். ஆரின் ஹாய் சொல்லுங்க. வணக்கம். இந்தாங்க இவன் இந்த தங்கச்சி மகள். வெயில் வெயில் வாங்க உள்ள போங்க. இந்த அத்தாண்ட மகன் லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க. ஹலோ எல்லாரும் இவன் ஹாய் ஹாய் ஹாய். வாங்கக்கா வாங்கக்கா. வாய்ப்பா சரியான வெயில். வாங்க உள்ளுக்க போயிருந்து கதைப்போம். வாங்க உள்ள போவோம். சின்னாங்க வெயில் வெயில். தண்ணி குளிக்கலாம். குளத்துல குளிக்கலாம். இல்ல அளவான ஆழத்துல குளிக்கலாம். நன்றி தம்பி. இந்தாங்க வாங்க. என்னம்மா. ஓ நல்ல சும்மா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க. அதானதான் கட்டி கொண்டு இருக்கிறோம்னா. இது தங்கச்சி. இந்த ஓகே அடுப்பில் இருந்தபடியா. இதுல இருங்க அக்கா. இதுல இருங்க. அந்த காரி இருந்தா சரி சரியா. நாங்க போற வந்து குளி தண்ணி கொண்டது நாங்கள். சரி சரி. அப்போ கனடால வந்தா இல்லாட்டிக்கு நாங்கள் 2 கிழமை வந்து சொல்லலாம் வேண்டாம். இனி முடியுது. இல்லை நாங்கள் செப்டம்பர் தான் போகிறோம். அப்போ பெரிய பெரிய அப்போ வடிவ ஆறுதலாக 2 போகலாம்.
என்ன ஞாபகம் இல்லை, அப்படித்தான் சூயிஸ் கனடா எல்லா இடத்துல இருந்து மாறுது. ஓ ஊருக்கே இருந்து மாறுறது பெரும்பாலும் வெளிநாட்டில் இப்போ இப்படி லீவு நாட்களில் வெளியிலேருந்து மாறுது. ஆனால் இப்போ கொஞ்ச நாள் இதோட வந்து இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பேன் வேலையை. ஓ சந்தனமரம். வாசம் இல்லைத்தான், உண்மையிலுமே வாசம் இல்லைத்தான். இதுக்கு எத்தனை குடும்பம் இருக்கு? இதுக்கு நிறைய குடும்பம் 300-350 குடும்பத்துக்கு. ஓ குளக்கட்டால போகிறாங்களுக்கு இதால போகிற பாதை கொஞ்சம் பிரச்சனை. ஓ மழை காலங்களில் தான் உங்களுக்கு பயணம் இல்லை இல்லை ரோட்டு கொஞ்சம் பிரச்சனை தான். அது மஞ்சள் இது அது மஞ்சள். பிடிங்க கணக்கு எடுக்கலாம். ஓ எங்கட நாங்கள் பாவிக்கிற மஞ்சள் எங்கட இந்த மஞ்சள் தான். ஓ அதை என்னண்டு காய வச்சு வைக்கிறீங்க? நாங்கள் சுடு தண்ணிக்கு அவிச்சிட்டு நிழலில் காய போடுறது. ஆனால் அந்த இப்படி மஞ்சளாக இருக்காது, கடையில் வாங்குற மஞ்சளாக அந்த இதாக இருக்காது. எங்களை நல்லா சுருங்கிடும், நல்லாவே சுருங்கிடுமோ. போடுங்க நீங்கள் கண்ணாடி. என்ன கடிக்குதா? ஓ சில பேருக்கு அந்த காற்று டஸ்ட் வந்து ஒத்துக்கொள்ளாதுதான். ரைட் வந்துருக்கீங்கம்மா. பெரிய வித்தியாசம் தெரியும். எருமை மாடு இல்லை, பசு மாடு. நிற்குதோ 10-15 கிட்ட நிற்குது. மாடு வளர்க்குறதுனா இப்போ நல்ல லாபம். மாறிக்கு கொஞ்சம் கஷ்டப்படணும். எல்லாம் முத்தல் இப்போ பழம்புல வலிக்கிட்டு இப்போ நொங்க எடுக்கிற கஷ்டம். அள்ளிருங்க சின்னாக்கள். காத்து சுதியான காத்து கூட இன்றைக்கு. ஓ வளமேலும் பார்க்க கூட வாரு. இவற்ற தங்கச்சினம்மா. ஓ நிற்கிறாங்க. மாமியா இவட்டம்மா. அவருக்கு பயன் இவ தம்பி இவட்ட வேற தம்பியும் மகனுக்கு இப்போ 6 வயசு. ஆள் முதலாம் ஆண்டு தானே. வாழைப்பழம் வாங்கினா தெரியும், பெரும்பாலும் வாங்குறது மகன். ஆவரமா சரி. ஆமாம் அதான் இப்ப நீங்க வீடியோல பாக்குறதுக்கும் இப்ப நீங்க பாக்குறதுக்கும் என்ன ஏதாவது வித்தியாசம் இல்ல? அப்படியா? அப்படி என்ன ஒரு கரைச்சல் எடுத்து விடுங்க. என்ன சமையல் அவர் உங்கள்கிட்ட கேட்கா சொல்ல மாட்டேன். ஓ கட்டாயம் கட்டாயம் வாங்க. நீங்க அடுத்த முறை வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் மாறினீங்களோ? 4 வருஷம் நான் தொடர்ந்து வரேன். நாங்க இப்போ இன்றைக்கு சமையல் ஒரு 9 மணி 9:30 ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. 1 மணி 1 இப்போ நீங்கள் வரைக்கும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நிறைய இது செய்யல, வளமையாக கூட செய்கிறது. இங்கே கொஞ்சம் மார்க்கெட் தூரம். இப்போ கிளிநொச்சி நாங்கள் போய் வாங்குறத போய் பறந்தனுக்கு போவா. இப்போ நான் மோட்டர் சைக்கிளில் நாங்கள் வந்து ஆரம்பத்தில் 2 மணி நேரம், இப்போ 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் பழகிட்டேன். வீடியோ பார்க்குறீங்களா தம்பி? பார்த்துருக்கீங்களா? எங்களை வீடியோவில் பார்த்துருக்கீங்களா? வெக்கம். நீங்க வீடியோல வருவீங்க நாளைக்கா? அடுத்த முறை வரைக்குள்ள வரணுமா? என்ன அந்த அவருக்குனால ஊஞ்சல்ல நடுவுல படுக்கையாவது பார்த்து தான் படுப்பாங்க.
ஆக்கள் பழைய நாள் மாதிரி வந்துட்டு ஆ வாங்க 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 சாப்பிடும் சாப்பிடும் வாங்க சாப்பிடுவோம். ஓ ஓ பார்க்குறீங்களா அந்த வீடியோ? கத்திரிக்காயும் கீரையும் இருக்கு. நன்றி நன்றியா. இருந்துட்டா நன்றி நன்றி நன்றி. ஆ ஆ ஆ சரி 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 வேலை செய்யாதோ. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் செய்ய தவிர்க்க முடியாத காரணத்தால் கீழே தான் இருக்க வேண்டி வந்துட்டுது. ஓ மனக்கறியா மகள் மகளா இந்த எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்றத பார்க்கவே சந்தோஷமா இருக்கு. பெரிய ஒரு நிறைவா இருக்குது. சத்தியமான நிறைவா இருக்கு, எனக்கு சந்தோஷமா இருக்குது. உண்மையா உண்மையா நாங்கள் ஏதோ எதிர்பார்த்து நாங்கள் புது வீடு செய்து பெருசாக எல்லாம் செய்வோம் மாட்டு. ஆனால் இந்த புது வீடு செய்த மாதிரி ஒரு கலகலப்பாக இருக்குது எனக்கு உண்மையா. அதான் ஏன் அப்படி சொல்றீங்க? உண்மையாதான் அவ்வளோ சந்தோஷமா இருக்கேன். ஓ அதான் வைக்குதா தண்ணி கிளாஸ் கரெக்டா சின்ன ஆளுக்கு. அம்மா பாங்க அப்பா பக்கத்தில் இருக்கிறாரா? இல்லை 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 இருக்கட்டும். இஞ்சால ஐயா அம்மாவும் தனியாக வந்து இருந்துட்டினா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. அண்ணாக்கு போட்டாச்சா? அண்ணாக்கு போட்டு கொடுங்க. இங்கே இருக்கு, அங்கே இந்த மாவள் பிள்ளையும் இருக்குது. அந்த அண்ணா கொடுத்தாச்சு. சாப்பிடுங்க இருந்து அண்ணனுக்கு கொடுத்தாச்சு. சாரி அம்மா அம்மி இருக்கு. அம்மா அம்மா போடுறீங்களா சாப்பாடு? போடுங்க பா. ஆ சரி. ஓ அது பிரச்சனை இல்லை. சூப்பராக இருக்கா? ஆ உப்பு தர அம்மா கொஞ்சம் உப்பு எடுத்துருந்தாங்க. நான் கரைச்ச உப்பு பாரம் பாரம். அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் கூட கடைசியாக வந்திருக்கிறேன். கடைசியாக வந்தால் தான் ஆறுதலாக சாப்பிடலாமே அண்ணா, அப்படித்தானே? ஆமா இதை சொன்னதே நான் பெரிய விஷயம். பெரிய பவுன் போட்ட மாதிரி தான் இருக்கு. உண்மையாவா? நன்றி அண்ணா நன்றி. பிள்ளை போடுங்க பணம் எடுத்து போடுங்க. எல்லாம் அப்படியே டிஸ்கவுண்ட் கொடுத்து. ஓ இது ஒன்று தானோ? ஓ அப்படியே பழம் சின்னாக்களுக்கு பழமும் எடுத்து வச்சா சரி சாப்பிட வேணுமாண்டா. சாப்பாட்டுக்கு தானே நான் பாடு. இதை எடுக்கிறேன் நான். நீ உண்மையாவா? ஆ குடிங்க. தண்ணி தண்ணி. ஓகே ஓகே நன்றியா. சாப்பாடு நல்லா இருக்காதாம்பே? ஓகே ஓகே. ஐயோ பிள்ளைக்கு உரைக்குது. அம்மா கிளாஸ் தாங்க கிளாஸ் தாங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இன்னும் கிளாஸ் எடுத்தாங்க. தண்ணி தரட்டே? முதல் நிறைய பேர் வந்தது இன்றைக்கு தான். சோதி அதில் அம்மா
சிக்கன் சிக்கன் வேணுமா பிள்ளைக்கு இதை போடவா யா ஓகேயா மகனுக்கு கணக்க இதோ இது சேம் உள்ள சாப்பிட்றதுக்கு சின்ன ஆள் தானே ஓ வாங்க கழுவோம் ஆரியன் வாங்க பிள்ளாப்பிலாம் கொடுங்க வாங்க ஆரியன் வாங்க நீங்களும் கழுவ போகிறீங்களா கை கழுவ போகிறீங்களா அம்மா இவர் உங்கள் கை கழுவி விடுங்க அம்மா ஓ குழம்பா விட சரி கூடுதலாக டே பிளாக்காக தான் போடுறோம் நாங்கள் சொல்லி கூட நான் கொண்டு வரேன் உங்களுக்கு காணுமா உங்களோட உபசரிப்புக்கு நன்றி. நன்றி சொல்லக்கூடாது இதுக்கெல்லாம். உங்களோட உபசரிப்பை என்ன மேலோகி சாப்பிட வச்சிருக்குது. அண்ணா என்ன மாதிரி சாப்பாடு எப்படி இருக்கு? இவர் எங்கட ஊரோட வழியா கேட்கு எங்கட ஊரோட வழியால எங்கட ஸ்டைலே இருக்கு சாப்பாடு. நாங்க என்ன எதிர்பார்த்து வரோமோ அதோட நல்லா இருக்கு. நன்றி. கேன்சல் பண்ணிட்டு அந்த அன்றைக்கே ஃபோன் பண்ணாங்க அப்படியா? அவர் ஒன்றுக்கும் பாருங்க உண்மையாக இருக்கணும் ஒன்றும் பாருங்க அவருக்கு நீங்க விருப்பம் சொல்லி அப்ப இன்றைக்கு ஃபங்க்ஷன் மத்தியானம் இருக்கா அப்பவும் நாங்க இவ கேட்க சொன்னோம் இல்லை எங்களால் வரையலான்ட்டு இல்ல ஐயோ சந்தோஷம் இல்ல உங்களோட உபசரிப்பு மனசார எங்களை நல்ல வடிவாய் சந்தோஷப்படுத்தினாங்க. சொந்தக்காரங்க பாருங்க அப்படியெல்லாம் யோசிக்காங்க. இனி அடுத்த முறை நாங்க வரையக்குள்ள உங்களுக்கு கண்டு கொண்டு கொண்டு வர இந்தியால பாத்தீங்கன்னா ஆக்களுக்கு நல்ல கொண்டாட்டம். இனி பாருங்க எப்படி மண்டையில இருந்து பார்க்க வலிக்கிட்டு நீங்க. நீங்கள் பெரிய முறுக்கெல்லாம் பெரும்பாலும் எல்லா சாப்பாடும் சிலது நாங்களே இந்த மரவள்ளி கிழங்கு புட்டு அதுகளெல்லாம் நாங்களே ட்ரை பண்ணி செய்திருந்தாங்களோ பட் அது ஸ்க்ரேப்பரில் உறைஞ்சி போட்டு உறைஞ்சினோன்னா அது கொஞ்சம் ஈரழிப்பாக இருக்குன்னு தான் அதை நீங்கள் நார்மலாக கையாலேயே புளிய ஒரு பால் தண்ணி வரும் அதை விட்டுட்டு அந்த அதை உறுத்தி போட கொஞ்சம் உப்பும் அப்படியே புளிஞ்சு போட்டு உறுத்தி போட்டுட்டு சர்க்கரை போட்டும் செய்யலாம் அப்படிங்களா மரவள்ளி கிழங்கு போட்டு தான் செய்வேன் நாங்கள். அது நல்லா இருக்குமோ கருவாட்டு குழம்பு இல்லை மீன் குழம்பு போட்டு சாப்பிடுவாங்க உண்மையாக நல்லா இருக்குமோ சம்பளன்றதை விட இடிச்சு போட்டும் செய்யலாம். கருவாட்டு குழம்பு இல்லாட்டி மீன் குழம்புக்கு தான் நல்லா. ஆக்கள் எல்லாம் இப்போ போட்டோ எடுக்கணும். மாமாவை பாருங்க இப்படியே நடு இப்படியே வந்து பின்பக்கம் பாருங்க. அண்ணா மண்டை தெரியுதோண்ணா தெரியுதோ ஆதரவும் சாப்பாடும் மிகவும் சிறப்பு. உபசரிப்பு அதை விட சிறப்பு. எல்லாரும் ஒருக்கா தேங்க்ஸ் சொல்லி விடுங்க. எல்லாரும் வாங்க. ஆமா அஞ்சால
எப்படி இருந்தது சாப்பாடு? சூப்பரா இருந்தது. சந்தோஷமா நன்றி. இருக்கு. ஓ, தயவு செய்து பார்க்குறாக்களும் வந்து அவைகளோட பழகி சாப்பிட்டு பாருங்க. சாப்பாடு ருசி என்றதில் உபசரிப்பு சுமை. நன்றி அண்ணா, நன்றி. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். ஓ, நல்ல சந்தோஷம். ஆரியன் ஆரியனுக்கு நல்ல விளையாட்டு. ஆரியன் 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 ஓமம்மா ஆமாம்மா. ஓகே ஓகே நன்றி. ஓ ஓ ஓ ஓமம்மா போயிட்டு வாங்க இவ்வளோ தூரம். ஓமம்மா சரி, சந்தோஷமாம்மா, சந்தோஷமா. ஓ ஓ சாப்பாட்டுக்கு நன்றி. சாப்பாட்டுக்கு நன்றி சொல்ல இருந்த சாப்பாடு ஓமக்கா கட்டாங்க. இல்ல 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 கால் கழுவுறா. நல்லா இருக்கா? அந்த பழனி ஆடுது ஓ, உங்களுக்கு பழகிட்டு உங்களுக்கு. ஓ பாய் பாய். ஓமாம்மா போயிட்டு வா. சரி அம்மா, கட்டாயம் கட்டாயம். சந்திப்போமா? சரி அண்ணா, ஓகே, நன்றி ஐயா. பணி இன்னும் தொடரட்டும். எத்தனையோ பேர் வரட்டும், எத்தனையோ பேர் எல்லாம் பழகட்டும். இதே அன்போடையும் இதே செல்வத்தோடையும் நீங்க வாழணும். நன்றி அண்ணா, நன்றி. சந்தோஷமா. ஓகே அண்ணா, சந்திப்போம். சரி அம்மா, ஓ சந்திப்போம். ஓகே. ஓகே சரியா? ஓ ஓ ஓ இப்போ பார்த்தீங்களோண்டால் எல்லாரையுமே சந்தோஷமா வழி அனுப்பிட்டோம்னா. உண்மையிலேயுமே தான் நல்ல சந்தோஷம். நிறைய பேர் வந்தாலும் நல்ல ஒரு கலகலப்பு. அவ்வளோ ஒரு கலகலப்பு. நாங்கள் எல்லாரும் சேர்ந்துருந்தா எப்படியோ அதே மாதிரி தான் நாங்கள் எல்லாமே வந்து நல்லபடியாக நேரம் எங்களோட வந்து கதைச்சி பேசி சிரித்து விளையாடிச்சு. நாங்கள் எல்லாமே விளையாடி சந்தோஷமாக அவையெல்லாம் வந்து எங்களோட இருந்துட்டு போயிட்டோம். உண்மையிலுமே நன்றி. ஏன்னா நன்றி. நல்ல ஒரு சந்தோஷமா இருந்தது உண்மையா. அப்போ இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோமா? ஓ, இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.